அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திக்கிறார். காட்சியை நேரலையில் பார்க்கலாம். ஆனா அப்படி இருக்கும் பொழுது இதுவரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு ஆதரவு எதையுமே அவங்க சொல்லல. ரெண்டு பேரும் விரும்புறோம்னு அண்ணாமலையும் பேசுறாரு. உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? இல்லை, இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் பிஜேபி இருக்குது இல்லையா? அதனால் வந்து இப்போ 7ஆம் தேதி பொறுத்தவரையில் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து அவங்களுடைய அந்த நிலைப்பாடை வந்து அவங்க வந்து அறிவிப்பாங்க. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் இரட்டை இலையை ஆதரிக்க முன் வந்திருக்காரு. தென்னரசு போட்டிட்டாலும் நாங்கள் இரட்டை இலையை வந்து ஆதரிப்போம்னு சொல்லியிருக்காரு. பன்னீர்செல்வத்தினுடைய இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உச்சநீதிமன்றம் தெளிவாக வந்து அந்த தீர்ப்பு சொல்லியிருக்கு. அந்த உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பின்படி தான், அந்த வழிகாட்டுதல் முறைப்படி தான் இன்றைக்கி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோருக்குமே வந்து அந்த கடிதங்கள் எல்லாம் முறையாக அனுப்பியிருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து உச்சநீதிமன்றத்தை வழிகாட்டுதலை எல்லோரும் வந்து முறையாக பின்பற்றணும். அதுதான் வந்து அவங்களுக்கும் நான் சொல்கிறேன் அட்வைஸு. ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு பிரச்சாரம் மேற்கொண்டா நீங்கள் வந்து அனுமதிப்பீங்களா? ஈரோடு கிழக்கு தொகுதியில் இரட்டை இலை வேட்பாளர் ஆதரவு 7ஆம் தேதி ஃபைனல் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து அந்த விஷயம் நீங்கள் கேட்குற அந்த விஷயங்கள்லாம் முடிவு செய்ய வேண்டியது கட்சி, நான் கிடையாது. சார், இரண்டு அணிகளுமே இணைய வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே அண்ணாமலை பேசியிருந்தாரு. இரண்டு அணிகளுமே இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு, அவங்களுடைய உட்கட்சி விவகாரம் அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டு. இதுக்கு நடுவில் அதிமுக சார்பில் என்ன சொல்றீங்க? எங்களுடைய கட்சி விவகாரத்துல யாரும் தலையிட வேண்டாம், பாஜக தலையிட வேண்டாங்கிறீங்க. இல்லை, இப்போ ஒரு விஷயம், அதாவது உட்கட்சி விஷயங்கள்ல அவங்க என்னைக்குமே தலையிட்டது கிடையாது. ஆனால் ஒரு தோழமை, நட்பு, ஒரு கூட்டணி கட்சியின் அடிப்படையில் கருத்துக்கள் வந்து சொல்லலாம். கருத்துக்களே சொல்லக்கூடாதுன்னு யாரையும் சொல்லக்கூடாது இல்லையா? சொல்ல முடியாது இல்லையா? கருத்துக்கள்ன்றது வேற, தலையீடுன்றது வேற. கருத்துக்கள்ன்றது வேற, தலையீடுன்றது வேற. கருத்துக்கள் சொல்லலாம். அந்த கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ளாதும் அது எங்களுடைய கட்சியினுடைய விருப்பம். ஆனால் கருத்தையே நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது. கருத்தை வந்து நீங்க ஏதாவது ஆலோசிக்கிறீங்களா, பரிசீலனை எடுத்துக்கிறீங்களா? இல்லைங்க, இப்போ அதெல்லாம்